நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நமது சேனலுக்கு தொடர்ச்சியாக நிறைய ஆதரவுகளை கண்டினியூஸாக நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000 தாண்டி நமக்கு போயிருக்கு. அந்த வகையில் பேராதரவை தெரிவிச்சுக்கிட்டு வர்ற அனைவருக்கும் இந்த பாலசுப்ரமணியர் அருளால் நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நமது வீடியோ பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், கிரகப்பெயர்ச்சி பலன்கள்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம பலன்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொது பலனாக நம்ம பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களோட ஜீவ சாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, என்ன மாதிரி விதி அமைப்பு இருக்குது, ஆமாம், லக்கணம் என்ன, ராசி என்ன, லக்கணம் என்றால் உயிர், ராசி என்றால் உடல், அதாவது லக்கண அடிப்படையில் உங்களுக்கு என்ன விதி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம கோச்சார பலன்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கையில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பலன்களை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சாதகமாகவும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட முழுமை பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ஜாதகம் தான். சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும் அப்படின்னாக்க கன்சல்டேஷன் பண்ணிக்கங்க. திரும்ப அதை பற்றி அது என்ன தசாபுத்தி அமைப்புகள் ஓடுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பார்த்துக்கிட்டு நம்ம கோச்சார பலன்களோட பார்க்கையில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேர் நமக்கு நம்ம சேனல் மூலமாக ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க. அதே நேரத்தில் திருக்கணித முறைப்படி ஜாதகங்கள் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நமது பாலசுப்ரமணியர் அருளால் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஆணி மாத பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல, குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ராசியிலே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. பொதுவாகவே மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோட்ச ராசி, பிறருக்காக தன்னுடைய உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள், மற்றவர்களுக்காக உதவி செய்ய பிறந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கூட எடுத்துக்கலாம். அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உதவி அப்படிங்கிறது பிறருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா செல்ஃபாக உங்களை ஒரு குழப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், சின்ன ஒரு விஷயங்கள் உண்டு. எப்படின்னா என்ன எது நடந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன குழப்பம் அப்படிங்கிறது உண்டு. முடிவில் இருக்கிறதுல ஒரு தெளிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. ஆமாம், என்னென்னா நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுட்டு சரியில்லாத பழக்க வழக்க அமைப்புகளில் உங்களை ஈடுபடுத்த செய்யக்கூடியவர். உலக போகங்களில் உங்களை ஈடுபடுத்துவார். கெட்ட பழக்க வழக்கங்களை உங்களுக்கு உருவாக்கக்கூடியவர். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசி பகவான் ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் வேலை சார்ந்து வெளிநாடு வாய்ப்புகளை காமிக்கிறவர். புது அறிமுகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர். புது அறிமுகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு உருவாக்கி தர்றவர். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் செய்வார். அதே நேரத்தில் உங்களுக்கு செல்ஃப் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. ஆனால் தொழில் வேலை சார்ந்து வெளியில் போகிறது, வெளிநாடு போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு 7.5 சனி பாதிப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த 7.5 சனி பாதிப்பு காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு லாபம்தான். ஆமாம், சனி பகவான் வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்புக்கு மாறான பலன். இருந்து வந்த சோம்பல், சிக்கல்கள், உடல் உபாதைகள் எல்லாமே சரியாகக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கும். சரியாக வரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உங்கள் ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்து வருது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசியில் 2 புடையவும் 2லேயே ஆட்சி பட்டு இருக்கிறது. அவர் 9 புடையராகவும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும்னா அப்பா வழியில் இருந்து வந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், வருமானமாக வரும்.
அடுத்து அப்பா அவங்க குடும்பத்தோடு வந்து சேருவார், பிரிஞ்சிருந்தாருன்னா வந்து சேருவார். அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட ஆதாயங்கள் உண்டு. அதே போல் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி ஒற்றுமையெல்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் வருமானத்திற்காக பெரும் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி அடையக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு ராசிநாதன் 3ல் இருக்கிறதுங்கிறது எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சிறப்பாக கொடுக்குறாரு. ஆனால் முயற்சி நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வீடு யோகம், வண்டி யோகம், அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட ஆரோக்கிய யோகம், கடன் வாங்கிறது, கடனை கட்டுறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, பூமியை வாங்கிறது, ஃப்ளாட்டு வாங்கி போட்டு அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இடம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லோன் வாங்குறது, இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் சுற்றி உங்களோட வீடு சம்மந்தப்பட்டு, இடம் சம்மந்தப்பட்டு, அல்லது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டு, சுகஸ்தானங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அரசு சார்ந்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்கள் அம்மா உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். அதே நேரத்தில் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மேம்படும், அம்மாவோட சொத்து பத்துக்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட அன்பு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னு சொல்லணும். அடுத்து 7ஆம் இடத்துல கேது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே யார் பார்க்குறார் அப்படின்னா குரு பார்க்குறார். அப்போ கணவன் மனைவி விரிசல்கள் வம்பு சண்டைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒற்றுமை பலப்படக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமையெல்லாம் இப்போ அதிகரிக்கும். எப்படின்னு கேளுங்க, உங்களோட ஏற்கனவே திருமணமாகிருக்கு, கணவன் பிரிவினையை சமைச்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை மூலயமாவே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ நல்ல விதமாக தான் இருக்குது. கூட்டு தொழில்கள்லாம் ஒற்றுமை பலப்படும். அதே மூலம் கூட்டு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காலகட்டம் தான் இது உங்களுக்கு. நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம்தான். அதே போல் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். லாபஸ்தான அதிபதி வக்ரம் அடைகிறார். அப்போ வேகமான பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ லாபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல மடங்கு வேகமாக விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது. அப்போ ஏற்கனவே கஷ்டப்பட்டிருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன், தொழில் செஞ்சுருக்கேன், அதெல்லாம் பல்வேறு முதலீடுகளை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பல்வேறு லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உழைப்பில்லா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வ புண்ணியத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. அப்போ அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் கைகூடும். அதே போல் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட தேர்வுகள்லாம், போட்டித் தேர்வுகள்லாம் வெற்றி பெறுவீங்க. வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் அவங்களோட தேர்வுகளில் வெற்றி பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. புத்திசாலித்தனமான செயல்பாடு இருக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் தைரியம் இருக்கும். அது லாபமாக அமையும். அப்போ அரசு வேலை சார்ந்த முயற்சி, படிப்பு சார்ந்த முயற்சியெல்லாம் நீங்கள் எடுத்த மாதிரி நினச்ச மாதிரி விஷயங்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே போல் குடும்ப உறவுகளில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அவங்க இதுவரை இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கிடுச்சு. இனிமேல் இவங்க பிரீபாடு தான், இவங்க நினச்சதை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், வெளிநாடு போகிறது, தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புகள் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக அமையும். இதுவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்த எவ்வளோ பல வேலைகளுக்கு முயற்சி செஞ்சோம், கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. வருமான தடை நீங்கும், கொடுத்த பணம் கைக்கு வரும். ஏற்கனவே பணத்தை குடிச்சிருந்தீங்க, இன்னும் வாங்கலை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு.
அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா காலி இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் பத்திரம் பேப்பர் ஒர்க்கு சார்ந்த அரசு சார்ந்த துறைகளில் பேப்பர் ஒர்க்கு சார்ந்த ஏதேனும் பெண்டிங் இருந்துச்சோ அந்த காலகட்டத்தில் நிறைவேறணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடமோ பூமியோ வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அல்லது அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த துறைகளில் பார்த்தீங்கன்னா புதிய அனுகூலங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பெரும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்கள் கையில் புழங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்பா வகையில் இருந்து வந்த சொத்துக்கள்லாம் கிடைக்குது. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. அப்போ பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது நன்றாக வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அந்த வகையில் மீனராசியை பொறுத்த வகையில் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதமாகவும் ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் இருக்குது. தடைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு சனி வக்ரம் என்பது ரொம்ப நல்ல காலம். சனியோட வக்ரம் அதோட பாதிப்பில் இருந்து முதலும் வெடிபெற்றுள்ள ஒரு நல்ல காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வகையில் வழிபாட்டு முறைகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கையில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு அப்படிங்கிறது வாரம் செஞ்சுக்கிட்டு வரணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு வரணும். செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அற்புதமான விஷயங்களையும் செய்வீங்க. திடீர் அதிர்ஷ்டங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் உங்களோட அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் செயல்படும். அந்த வகையில் பார்த்தோம்னா மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஆனி மாத பலன் என்பது மிகவும் வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே.